ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே சமையல் என்ன அப்படின்னா மீன் குழம்பு, மீன் வறுவல் அண்ட் நண்டு மசாலா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு பிடி வெங்காயம் சேர்த்து 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கோங்க. அந்த மீன் டைமில் மீன் குழம்புக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே சின்ன வெங்காயமெல்லாம் உரித்து வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, மிளகாய் பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பராக வரும். அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணி அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கு நடுவில் மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்னதாக புளி, கொத்தமல்லி, சோம்பு ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் சும்மா நார்மலாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அந்த பக்கம் பேரலி பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு நல்லா கொதி வந்த உடனே நம்ம புளியை கரைச்சி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அண்ட் அரைச்சி வச்ச மசாலா நான் மீனோட போட்டு மேரினேட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துட்டுருக்கு. இப்போது அந்த வறுத்து வச்ச மசாலா எல்லாமே சூடு ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டுக்கிறேன். ஸோ பேரலி பார்த்திங்கன்னா நெண்டு கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இந்த பக்கம் மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ மீனையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நண்டு மசாலாவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் அரைச்சி விட்ட மசாலாவை ஆட் பண்ணி தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மீன் குழம்பை நீங்கள் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது நல்லா கொதிச்சிட்ருக்கும். ஸோ மீன் உடையவே உடையாது. அண்ட் இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்திங்க அப்படின்னா நான் மீன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருந்ததையும் வறுத்துட்டேன். மிச்சம் இருக்க மீனை வெட்னஸ்டே வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தும் வச்சுட்டேன். ஸோ இப்போது நான் சர்வ் பண்ண ஆரம்பித்தாச்சு. எங்களோட இந்த ஃபுட் ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. டேஸ்ட் வைஸ் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, நல்ல டேஸ்டியாக இருந்தது. இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லச்சூஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபீஸோட டீட்டெயில்டு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்.